அரைச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் மூட இணைந்திருப்பவர் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் சார் பிரிட்ஸ் என்ஆர்எஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்ப தொடர்ந்து கொஞ்ச நாட்களாகவே கேரளுடைய ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுடைய அறிக்கையை திரும்ப அனுப்பியது, அதை மறு ஆய்வுக்கு உட்படுத்தி ஏஎஸ்ஐலேருந்து கேட்ட செய்தி, அதற்கு அவர் பதிலளித்து ஏற்கனவே ஆய்வு செய்தது சரியாகத்தான் இருக்கிறது, அந்த ஆய்வு முடிவுகள் சரியானவை, அறிவியல் பூர்வமானவை என்று பதிலளித்து அனுப்பியது. இந்த செய்திகள் எல்லாம் ஊடகங்களில் பரவலாக வந்திருக்கிறது, பல்வேறு செய்தித்தாள்களே வந்திருக்கிறதையெல்லாம் நாம் அறிவோம். இதை தொடர்ந்து ஒரு விவாதம் ஊடகங்களில் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. சில ஊடகங்களில் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் இதற்கு ஏற்கனவே இதுபோன்று ஆய்வுகள் செய்து பழக்கப்படாதவர் என்று ஒரு செய்தியும், அவர் இதில் மெனக்கட்டு அவர் விரும்பாமல் வேற யாரோ அழைச்சிட்டு வந்தது போலும். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன் அவர்களும், நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்களும், மற்றவர்கள் தான் இவர் அழைச்சிட்டு வந்தார். இந்த மாதிரி இவர் வேற பணியில் இருந்தவரை அழைச்சிட்டு வந்தது போல ஒரு கருத்து சொல்லப்படுது. இவர் ஏற்கனவே ஏஎஸ்ஐயில் பணியாற்றக்கூடிய ஒரு பணியாளர். அவர் வடக்கே இருந்து தென்னாட்டுக்கு மாற்றப்படுகிறார். அதற்கு பிற்பாடு தான் தமிழ்நாட்டை ஆய்வு செய்ய வேண்டும் என்று எடுத்து அந்த வைகை நதி தோன்றக்கூடிய இடத்திலிருந்து அது கிழக்கே அந்த கடலிலே கலக்கக்கூடிய இடம் வரைக்கும் அவர் அந்த ஆற்றுக்கு இரண்டு புறமும் ஆய்வுகள் செய்து பல்வேறு தொல்லியல் படுகளை அடையாளம் கண்டு அதிலே ஒரு இடமாக ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒன்று இறுதியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நிறைய காணொலிகளை சொல்லியிருக்கிறாங்க, பேசியிருக்காங்க. இதெல்லாம் தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் பூர்வம் இருக்கக்கூடிய தமிழர்கள் நன்கு அறிவார்கள். இவர் கீழடியை ஆய்வு செய்து மட்டுமல்ல, இந்த ஆய்வு செய்து கொண்டிருக்கும் போதே இந்த ஆய்வுகள் இவ்வாறு நடைபெறுகிறது, என்னென்ன கிடைச்சிருக்கிறது எல்லாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். போகக்கூடிய மாணவர்கள்ட்ட, கல்லூரி மாணவர்கள்ட்ட, பள்ளி மாணவர்கள்ட்ட அல்லது ஆளுநர்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தது உலகம் முழுக்க போய் ரீச் ஆனது. இதில் இப்போ தொல்லியல் துறை திடீரென்று இவ்வளவு நாட்களாக ஆர்வம் காட்டாமல் அவருடைய ஆய்வறிக்கை வெளியிடாமல் 2 ஆண்டுக்கு மேல் வைத்திருந்து, அதுவும் குறிப்பாக அவர் ஆய்வறிக்கை எழுத விடாமல் செய்து அவருடைய ஆய்வு களத்துக்கு நேரடியாக 2 மத்திய அமைச்சர்கள் சென்றதற்கு பின்னாலே அவருக்கு உடனடியாக மாறுதல், அஸ்ஸாமுக்கு மாறுதல் செய்து அவர் அந்த ஆய்வை தொடர முடியாமல் செய்தார். அவருக்கு பின்னால் வந்தக்கூடிய ஒரு ஆய்வாளர் ஸ்ரீராம் என்று சொல்லக்கூடியவர் என்று கருதுகிறேன். அவர் ஆய்வு செய்து இதற்கு மேலுங்க ஒன்றும் ஆய்வு செய்வதற்கு ஒன்றும் வழி இல்லை என்று மூடிவிட்டு சென்று விட்டார். ஆனால் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக அதை ஆய்வு செய்து 10-12 அளவுக்கு இந்த கட்டங்களாக இந்த ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது. மேலும் மேலும் அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் 2 கட்ட ஆய்வை செய்து முடித்தார். அதற்கு பின்னால தொடர் ஆய்வுகள் மூலமாக பல்வேறு அறிவியல் தகவல்கள், ஆயிரக்கணக்கான தரவுகள் நமக்கு கூடுதலாக கிடைத்திருக்கின்றன. அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ஆய்வுமொழிகள் தடுப்பது எதற்காக? அதை யாரை அச்சப்படுத்துகிறது? தமிழ்நாடு மக்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடாது என்று சொல்வதற்கான உள்நோக்கம் எதுவாக இருக்க முடியும்? உங்களது கருத்து? பல்வேறு செய்திகளை நீங்களே இந்த ஒரு சுருக்கமான வரலாற்றை போல கீழடி ஆய்வில் என்ன நடந்தது என்பதை தெரிவித்திருக்கிறீர்கள். தமிழ்நாட்டில் தொல்லியல் துறை என்பதும் அல்லது தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசனுடைய ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பு நடத்தி இருக்கிற தொல்லியல் ஆய்வுகளிலும் பல நேரங்களில் தமிழ்நாட்டின் தொன்மையை மிக வரலாற்று காலத்திற்கு முந்தைய சூழலிலும் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய வாழ்க்கையையும் கண்டுபிடிக்கக்கூடிய தரவுகள், அதை நோக்கிய ஆய்வுகள் பெருமளவில் செய்யப்படவில்லை. ஒரு காலகட்டத்தில் கோயில்களை ஆய்வு செய்வது, கல்வெட்டுகளை படிப்பது என்கிற அளவில்தான் அவை முக்கியமானவை என்றாலும் கூட அந்த அளவில்தான் தமிழ்நாட்டில் அகழாய்வுகள் அல்லது தொல்லியல் பணிகள் நடைபெற்றன. அகழாய்வுகள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னால நீங்க ஆதிச்சநல்லூர் அகழாய்வுக்கு நெடுங்காலம் கழித்துதான் அறிக்கை வெளிவந்தது. அப்படியான சூழல் தான் தமிழ்நாட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இங்கே அவர்களுக்கான தரவுகள் எதுவும் கிடைக்காது என்று கருதுகிறார்களோ என்னவோ, ஆனால் இந்த ஏஎஸ்ஐயினுடைய பணியாளராக ஆய்வாளர் திரு அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்கள் பணியாற்றி தமிழ்நாட்டில் அவர் வந்ததற்கு பிறகு நீங்கள் குறிப்பிட்டதை போல வைகை நதிக்கரைகள் இவை இன்றைக்கு இருக்கிற நதியினுடைய போக்கில்
1000 ஆண்டுகளுக்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் வைகையினுடைய அந்த பாதை அமையல. அந்த பாதை மாறிக்கொண்டே வருகிறது, காலந்தோறும் வெவ்வேறு காலகட்டங்களில் மாறிக்கொண்டே வருகிறது. நதிக்கரைகள் தான் நாகரிகங்களை உருவாக்குகின்றன, நதிக்கரைகள் தான் நாகரிகங்களின் தொட்டில் என்பதுதான் உலக அளவில அறியப்பட்டிருக்கிற செய்தி. ஏன்னா அதான் தண்ணீர் கிடைக்கக்கூடிய இடம், மக்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப எளிமையாக வாய்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு பெட்ரைலாண்டு மாதிரி. ஆனா தமிழ்நாட்டில் என்ன சூழல் இருந்ததுன்னா, இங்க ஈமக்காடுகள் கிடைக்கின்றன, மனிதர்கள் புதைக்கப்பட்டதற்கான தடயங்கள் கிடைக்கின்றன, பல இடங்கள்ல தோணுகிற போது அதெல்லாம் நமக்கு கிடைக்குது. ஆனா ஹாபிடேட்ஸ் கிடையாது. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் மக்கள் வாழ்க்கை நடந்த இடங்கள், வாழ்ந்த இடங்கள் என்று எதுவும் கிடைக்கவில்லை என்பதுதான் ஏறத்தாழ இந்த தொல்லியல் ஆய்வுகள் நடைபெற தொடங்கிய 60-70 ஆண்டுகளுடைய வரலாற்றில் அதான் செய்தி. அப்ப எப்படி ஹாபிடேட்ஸ் இல்லாம மக்கள் வாழாமல் வெறும் எப்படி ஈமக்காடுகள் மட்டும் இருக்கும்? அப்ப மக்கள் வாழக்கூடிய இடங்கள் இருக்கும் இல்லையா? அப்ப அதை தேடி போகிற போதுதான் வைகை நதிக்கரை, வைகை பொருளை இரண்டையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு அதை ஒட்டி ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தோன்றி, பிறகு வைகையில அதுல பல்வேறு இடங்களை எடுத்து ஆய்வு செய்து கள ஆய்வின் மூலமாக மக்களுடைய கருத்துக்களை அறிந்து அவர்களுடைய பார்வையை, அவர் கண்டெடுத்த ஓட்டு சுவடிகள் எல்லாத்தையுமே எடுத்து ஆய்வு செய்துதான் பிறகு கீழடி, இன்றைக்கு கீழடி என்று நாம் அழைக்கிற அந்த இடத்திலே அகழாய்வு நடைபெறுகிறது. இது 2014-15களில் தொடங்கி பெரிய அளவில் தமிழ்நாட்டில் தொல்லியல் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி, தமிழ்நாட்டினுடைய வரலாறு, தமிழ்நாட்டினுடைய தொன்மை, தமிழனுடைய தொன்மை என்று சொன்னா அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கிய ஆதாரங்கள் மட்டுமே இருக்கின்றன, எனவே இவையெல்லாம் வரலாற்று சான்றுகள் ஆகாது என்று ஒரு காலகட்டத்தில் அதையெல்லாம் மெதுவா ஒதுக்கி தள்ளிட்டு இருந்தாங்க. இன்னொரு புறத்தில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருந்தது என்றால், நம்முடைய வரலாறுகள் எல்லாம் கடலுக்குள்ள இருக்கு, லெமுரியா கண்டம் இருக்கு, கடலுக்கு கீழே ஏற்பட்ட உண்மையா, கடலுக்கு கீழே நம்மால் தமிழ்நாட்டில் கடல் கோளால் அழிந்த நிலப்பரப்பு உண்டு. ஆனால் இன்றைய அறிவியல் என்ன சொல்லுகிறது, ஒரு கடந்த நூற்றாண்டுகளில் சொல்லப்பட்டதை போல லெமுரியா என்றெல்லாம் ஒரு கண்டம் இருப்பதற்கான வாய்ப்பு கிடையாது. ஒண்ணு. அப்ப லெமுரியா கண்டம் என்பதை ஒரு கட்டுக்கதை என்பதை போல உருவாக்கிவிட்டு அதுக்கு சொந்தம் கொண்டாடி கொண்டிருந்த தமிழர்களை அவர்களுடைய வரலாறு என்பது தொன்மையானது கிடையாது, வேத காலம் தான் தொன்மையானது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இதுக்கு இடையில தான் இன்னொரு பக்கம் சிந்துவெளி நாகரிகம் இன்றைக்கு ஒரு நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறோமே, அந்த சிந்து நாகரிகத்தினுடைய தோற்றத்தை அகழாய்வு மூலமாக கண்டுபிடித்து சஜான் மார்ஷன் அவர்கள் தொடங்கி, அதற்கு பிறகு வெவ்வேறு காலகட்டங்களில் அந்த ஆய்வுகள் நடந்து சிந்துவெளி என்பது ஒரு மிகப்பெரிய பரப்பை கொண்டது. பாகிஸ்தானத்தில் தொடங்கி சிந்து நதிக்கரைகளில் தொடங்கி குஜராத் வரைக்கும் மீண்டிருக்கக்கூடிய அதனுடைய மிகப்பெரிய பரப்பு, இது எல்லாமே வருது. அப்ப இது அது வரைக்கும் சொல்லப்பட்டு கொண்டிருந்த வேதகால நாகரிகம், ஆரியம் தான் முதன்மையானது, ஆரியவர்த்தம், கங்கை நதிக்கரை தான் இங்கே நாகரிகத்தினுடைய தொட்டில் என்றெல்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருந்ததை மாற்றி இந்த ஆய்வுகள் இந்தியாவுடைய வரலாற்றை புரட்டி கொடுக்கும். அதில் கீழடி ஆய்வு சிந்துவுக்கு பிறகு நமக்கும் அதற்கும் இருக்கக்கூடிய தொடர்பை எடுத்து காட்டக்கூடிய வகையில சில சான்றுகள் கிடைக்கின்றன. கீழடியினுடைய அகழாய்வு இப்படி ஒரு மிகப்பெரிய தொல்லியல் இன்னொரு பார்வையை உருவாக்கி இருக்கிற போது இதுல என்ன பிரச்சனை? நமக்கு இல்ல, தமிழர்களுக்கு இல்ல, திராவிடர்களுக்கு இல்ல, ஆரியர்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், ஆரியர்களுடைய எந்த தொடர்பும் மற்ற வரலாறாக இருக்கு. சடங்குகள், சாஸ்திரங்கள், மத சின்னங்கள் இல்லாத ஒரு நிலப்பரப்பாக கீழடியில் தோண்டப்பட்டு அதில் கிடைத்த அந்த ஆய்வுகள் இந்த மண்ணை பதிவு செய்கின்றன. அதனுடைய தொன்மையை ஆராய்கிற போது அது வரைக்கும் நீங்க சங்ககாலம் வரைக்கும் தான் சொல்லுவாங்க. சங்ககாலம் எதுனாலே அதுலயே இல்லைங்க, அது 2000க்கு முன்னாடி எல்லாம் கிடையாது, கிபில தான் வருது என்று சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு வியாக்கியானம் உண்டு. அப்ப இதெல்லாம் இலக்கியம் சார்ந்து இருக்கிற போது அதை தாண்டி அறிவியல் ரீதியில் நிரூபிக்கத்தக்க தொல்லியல் சான்றுகள் மிகப்பெரிய அளவிற்கு பொருந்தலில், அழகன் குளத்தில் அதை விட மிகப்பெரிய அளவுக்கு கீழடியில் கிடத்தியிருக்கு. அப்ப இதை பற்றிய தகவல்கள் வெளிவந்து இது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறது. இந்தியாவுடைய வரலாற்றை தெற்கிலிருந்து எழுத வேண்டிய சூழல் வரும் என்கிற அளவிற்கு இந்த ஆய்வுகள் கொண்டு போகின்றன என்கிற போதே முதல் 2 ஆண்டுகளிலேயே அமர்நாத் ராமகிருஷ்ணா அவர்களுக்கு ஏராளமான தடைகளை உருவாக்கியது ஒன்றிய அரசு.
அதை தொடர்ந்து அந்த பணியிலிருந்து அவர் விடுவிக்கப்பட்டு நீங்க சொன்னதை போல ஸ்ரீராம் என்றொருவர் கொண்டு வரப்படுகிறார். அவர் என்ன சொல்றாரு, வந்த உடனேயே இனிமே கீழடியில கிடைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, எனவே இனிமே ஆய்வு செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று எதை ஒன்றிய அரசு எழுதி கொடுத்ததோ அதை அப்படியே இங்கே வந்து ஒப்பிக்கிறார். பிறகு தமிழ்நாட்டில் அது ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குகிறது. தமிழர்களுடைய பண்பாட்டின் மீது நிகழ்த்தப்படுகிற தாக்குதல் என்று அனைத்து கட்சிகளும் இதற்கு எதிராக மிக கடுமையாக கண்டனத்தை தெரிவிக்கின்றனர். தமிழர்கள் கீழடிக்கு படையெடுக்கிறார். அந்த கீழடி அகழாய்வு தளத்திற்கு குடும்பம் குடும்பமாக, சாலை சாலையாக, பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடமாக வண்டி கட்டி கொண்டு போய் சேர்ந்து கீழடி தமிழர்களிடையே ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்துகிறது. இந்த சூழலில் தான் அன்றைக்கு இருந்த அரசாக இருந்தாலும் கூட மாநில அரசு கீழடி ஆய்வுக்கு நாங்கள் எடுத்து நடத்துகிறோம் என்று தமிழ்நாடு தொல்லியல் துறை அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்கிறது. அப்ப இந்த முதல் 3 ஆண்டுகள் நடத்தப்பட்டதுல முதல் 2 ஆண்டுகள் இவர், அதற்கு பிறகு அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு ஏராளமான தொல்லைகள் தரப்படுகின்றன. அவருடைய பணியில அவரை பணியிட மாற்றம் செய்கிறார்கள். அவருக்கு வர வேண்டிய முன்னேற்றங்களை தடுப்பதற்கு முயற்சிக்கிறார்கள். அவர் எழுதி முடிக்கவிருந்த அறிக்கையை பெற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். பிறகு அது அறிக்கை வழங்கப்பட்டதற்கு பிறகு கூட ஏறத்தாழ, ஏன்னா அறிக்கை கொடுக்கறதுங்கிறது முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வருஷமே எழுதி கொடுக்கறது இல்லை. பல பேர் அதை அப்படின்னு ஆய்வுபூர்வமாக இது எந்த ஆண்டு என்பதற்கு சரியான தரவுகளை வெளிநாட்டு ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி அதிலிருந்து சான்றுகளை பெற்று அதன் அடிப்படையில் ஒரு அறிக்கை எழுதப்படுகிறது. இந்த அறிக்கை கொடுக்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆனதற்கு பிறகு கூட வெளியிடப்படவில்லை என்கிற காரணத்தால் நாடாளுமன்றத்திலேயும் குரல் எழுப்பப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் எழுப்பப்பட்ட குரல்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இந்த மே மாதத்திலே ஏற்பட்டது. ஊட்டியில இந்திய ஒன்றிய அரசு நாடாளுமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு, விசாரிப்பதற்காக ஒரு குழு விசாரிக்க இருக்கிறது என்கிற போது அதில் பதில் சொல்ல வேண்டும் என்கிற நெருக்கடியில் கீழடி ஆய்வு முடிவுகளை என்ன செய்கிறார்கள் என்றால், இல்ல நாங்க வெட்டிங் கொடுத்தோம், 2 பேர்ட்ட கேட்டா அவங்க என்னென்ன கரெக்ஷன் எல்லாம் கேட்டுக்கிறாங்க, இதை திருத்தி கொடுக்க வேண்டும் என்று வெட்டிங்க்கு அனுப்புறோம் என்று புதிதாக ஒரு நடைமுறையை கொண்டு வருகிறார்கள். அப்ப இதற்குத்தான் எதிர்ப்பு கிளம்புகிறது. ஏன்னா தமிழர்களுடைய வரலாற்று சான்றுகளை அழிப்பதற்கு, மறைப்பதற்கு ஒன்றிய அரசு மேற்கொள்ளுகிற முயற்சி RSS பாரதிய ஜனதாவும் ஆரிய நாகரிகம் என்றோ வேதகால நாகரிகம் என்றோ ஏதாவது கிடைக்குமா என்று தோண்டி தோண்டி பார்க்கிறார். இந்தியா முழுக்க பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாயை கொட்டி அழிக்கிறார்கள். குஜராத்ல துவாரகையில கிருஷ்ணர் பிறந்ததற்கான அடையாளம் இருக்குமா என்று கடலுக்குள் அகழாய்வு நடத்தி கொண்டிருக்கிறார். சிந்து ஆய்வுகளை சிந்து சரஸ்வதி ஆய்வு என்று மாற்ற வேண்டும், இண்டஸ் சரஸ்வதி வேலி என்றதை சொல்ல வேண்டும் என்று புதிதாக ஒரு வரலாற்றை திணிக்க முற்படுகிறார்கள். இல்லாத சரஸ்வதி நதியை கொண்டு வந்து இந்த வரலாற்றை திணிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஏன்னா சரஸ்வதி நதி அவருடைய கற்பனையிலே ஓடிக்கொண்டிருக்கிற நதி, அதை வரலாற்றோடு பிணைக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். இது எதற்குமே வாய்ப்பற்று திராவிட இனத்தினுடைய தொன்மையை தமிழ்நாட்டில் மக்கள் வசித்ததற்கான ஆதாரங்களை கீழடி வெளிக்கொண்டு வருகிறது என்ற உடனேயே அதை ஏற்றுக்கொள்வதற்கு RSS ஆலும் பாரதிய ஜனதா கட்சியாலும் பார்ப்பனர்களாலும் முடியவில்லை. அதை தடுப்பதற்கு என்னென்ன முடியுமோ அனைத்தையும் செய்து பார்க்கிறார்கள். மக்கள் எழுச்சி காரணமாக கீழடி மக்களுடைய மேலடியாக மாறி போயிருக்கிற இந்த சூழலில் இப்போது இந்த ஆய்வு அறிக்கையை தடை செய்யலாம் என்று கருதுகிறார்கள். அதற்கு கடுமையாக எதிர்ப்பு எழுந்திருக்கிறது. நீங்க சொன்னதை போல அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்கள் அதுக்கு எந்த மாற்றமும் தேவையில்லை, சரியான ஆய்வுகளோடு இருக்கிறது என்று பதிவு செய்திருக்கிறார். பிறகு நம்ம விவாதிக்க வேண்டிய சூழல்கள், அந்த ஆய்வுகளை வைத்துக் கொண்டு விவாதிக்க வேண்டியதெல்லாம் பின்னாடி வரலாம். ஆனா இது தெளிவாக இன்றைக்கு அந்த சூழல் உருவாகி இருக்கிறது. இதுல அரசியலை அமர்நாத் ராமகிருஷ்ணாவும் கொண்டு வரவில்லை, வேறு எந்த அரசியல் கட்சியும் கொண்டு வரவில்லை. இன்னும் சொல்ல போனா சுப்பு வெங்கடேசன் அவர்கள் இந்த கீழடி ஆய்வுகளை பற்றி எழுதுகிற போது அவர் MP கிடையாது, அவர் ஒரு எழுத்தாளர். 2017 காலகட்டங்களில் இது தொடர்பான கட்டுரைகளை புத்தகங்களை அவர் எழுதுகிற போது அவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளர், அந்த மண்ணை சார்ந்தவர். அந்த மண்ணுடைய வரலாறு மறைக்கப்படுகிறது என்கிற போது அவருக்கு அதுக்கு எதிராக வழக்கறிஞர் கனிமொழி என்பவர் மதுரையில் இருக்கக்கூடியவர் அவர் வழக்கு தொடுக்கிறார். பிறகு தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் கையில் எடுக்கின்றன. இது எல்லாமே இவர்கள் தடுத்ததற்கு பிறகு நிகழ்ந்த அரசியல் செயல்பாடுகள். அதுக்கு முன்னாடியே நம்மளா கீழடின்னு ஒரு இடத்துல போய் தோண்டுங்க, அங்க இதெல்லாம் இருக்கு, இதை வச்சு தமிழ்நாடு அரசியல் செய்யும், தமிழ்நாடு இதை வச்சுக்கிட்டு வந்து தொன்மையை காட்டும் என்றெல்லாம் இல்லை. இது இயல்பாக நடைபெற்ற ஒரு ஆய்வு. அந்த ஆய்வு அவளுக்கு பயன்படவில்லை என்ற உடனேயே மண்ணை போட்டு மூடி மீண்டும் அதை மண்மேடாகவே வைத்து விடலாம் என்று கருதுகிறார்கள். அப்படி வைக்க முடியாது என்பதை தமிழர்கள் மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
எனவே இன்றைக்கு எழுந்திருக்கிற இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்பது RSS ஆரிய மேன்மை கருத்தே ஒழிய RSS பண்பாட்டு படையெடுப்பே தவிர வேறு கிடையாது. தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கையிலையும் பதிவு செய்திருக்கிறார்கள், கண்டனங்களை எழுப்பியிருக்கிறார்கள். பல்வேறு அரசியல் கட்சிகளும் இது தொடர்பாக தமிழ்நாட்டில இருந்து குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இது தொடர்பாக விமர்சனம் செய்கிற போதே ஆய்வாளர் திரு R. பாலகிருஷ்ணன் அவர்களை கூட விமர்சனம் செய்கிறார்கள். அவர் எம்ஏ அஞ்சல் வழியில படிச்சாரு, அவர் வேற எந்த PhD கூட வாங்கல, அதுக்கு என்று ஒரு சில விமர்சனங்கள் செய்கிறார்கள். உண்மையில அவர் 2 பட்டங்களையும் BA தமிழ் MA தமிழையும் மதுரையில 2 கல்லூரியில படிச்சவர். டீலிட் பட்டம் கூட அவர் பெற்றிருக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அது மட்டும் இல்ல, உலகம் அறிந்த ஒரு பெரிய பிரதமருக்கு இருக்கிற அந்த MA என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரு டிகிரி வாங்கியிருக்காருல்ல பிரதமர், அதை காமிச்சுட்டு அதுக்கு இதெல்லாம் கேட்டாங்கன்னா பரவாயில்லன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் பேசுவதற்கு முதல்ல அவர்களுக்கு தகுதி உண்டா? அவருடைய அமைச்சர்கள் அவர்கள் சொன்னதுல யாராவது ஒரு ஆள் உண்மையை வெளிப்படுத்தி தங்களுடைய எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் என்ன என்று சொல்லி இருக்கிறார்களா? IAS ஆக பணியாற்றி ஒரிசாவில் மிகப்பெரிய அளவிற்கு மாற்றங்களை செய்து ஒரிசா மக்களால் நேசிக்கப்பட்டு அங்க இருக்கிற ஆட்சியாளர்களால் விரும்பப்பட்டு, ஆனால் தான் பிறந்த தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை ஆய்வு செய்ய வேண்டும் என்பதற்காக சிந்துவில் தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய பல இடங்களிலும் ஆய்வு செய்யக்கூடியவராக நம்முடைய R. பாலகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். சிந்துவனுடைய தொடர்ச்சி எப்படி தமிழ்நாடு வரைக்கும் நீண்டிருக்கிறது, திராவிட இனத்தினுடைய பாரம்பரியம் எவ்வளவு தூரம் விரிந்து பறந்திருக்கிறது என்பதை எழுதுகிறார். இயல்பாகவே RSSக்கு பார்ப்பனர்களுக்கு அவர் மீது கோபம் வரத்தான் செய்யும். எனவே எப்போதுமே இந்த பந்து அடிக்காம பந்து விளையாடுறவன் கால் அடிக்கிறது என்பதை போல அவர்கள் இந்த தரக்குறைவான விமர்சனங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கல்வியாளர், ஆய்வாளர், அவருடைய ஆய்வுகள் முடிவுகள் எப்படி என்பதை அவர் எழுதியிருக்கிற புத்தகங்கள் காட்டும். முடிந்தால் அவர்கள் அதற்கு மறுப்பு சொல்ல வேண்டும். ஏன்னா இவர்கள் இல்லாத அகத்தியரை கொண்டு தமிழ்நாட்டின் மீது திணித்து தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அதாவது வரலாற்று பெருமிதம் என்று ஒன்றை காட்டுகிற போது அந்த வரலாற்றுக்கு சான்று இல்லாத ஒரு பெருமிதத்தை காட்டினால் அது பொய்யாக கருதப்பட்டு ஆய்வாளர்களால் நிராகரிக்கப்படும். நம்மளால என்னப்பா இது ரொம்ப பெருசு ரொம்ப பழசுன்னு அதை கையில பிடிச்சுக்குவான், ஆனா அதுக்கு ஆதாரம் இருக்காது, அடிப்படை இருக்காது, அப்ப அது பயன்படாது. இப்படியான ஒரு விஷயத்த அகத்தியர் என்கிற பெயரில் மீண்டும் நம்முடைய தலையில் திணிக்க முற்படுகிற போது அதற்கு எதிராகவும் கடுமையான ஆய்வை மேற்கொண்டு அகத்தியர் புரட்டை அம்பலப்படுத்தியவர் R. பாலகிருஷ்ணன். அப்ப இதெல்லாம் அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறது. நாம் எந்த போலி வரலாற்று பெருமிதத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்கள். இன்னும் சரியா சொல்லணும்னா, நாம் தான் எல்லாவற்றுக்கும் மூத்தவர்கள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் எல்லாருக்கும் மூத்தவர்களாக இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் நம்முடைய வரலாறு என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளவும் இந்த உலகம் அறிந்து கொள்ளவும் ஆய்வு செய்யவும் நமக்கு உரிமை உண்டு. நாம் அதைத்தான் கேட்கிறோம். நம்ம இருக்கிறதுலே ஆதி மனிதனுக்கு அடுத்த மனிதன் நாம் தான் அப்படின்லாம் சொல்லல. அப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இன்றைக்கு அனைத்தையும் மிக சரியாக ஆய்வு செய்வதற்கான வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது. அந்த ஆய்வுகளில் ஒன்றுதான் அகழாய்வு. அகழாய்வு என்பது அறிவியலுக்கு அப்பாற்பட்டதல்ல. ஏன்னா ஆய்வின் மூலமாகத்தான் இது எவ்வளவு காலம் பழமையானது என்பதையும் கண்டுபிடிக்கிறோம். ஒவ்வொரு விஷயத்திலையும் அறிவியலுடைய பார்வை இருக்கிறது. எனவே அறிவியல் பார்வையோடு தமிழர்களுடைய வரலாறு எழுதப்படுகிறது, திராவிட இனத்தினுடைய வரலாறு உறுதிப்படுத்தப்படுகிறது. இது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. யாரெல்லாம் உடன் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் பொய்யான செய்திகளை புரட்டுகளை சொல்லி அழுத்தி வைக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஒருபோதும் நடக்காது. இந்த ஆய்வாளர்களுக்கு உறுதுணையாக தமிழ்நாடு அவர்கள் பின்னால் இருக்கிறது.